துருக்கி நமக்கு எதிரியாக மாறுவாண்டோய், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் கேட்டிங்களா, இல்லாட்டினா சரி வராதாமா. இந்த ஒரு ரிப்போர்ட் இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு. இஸ்ரேல் ஒஃபென்சிவாக அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்லேருந்து 80% அதுக்காக மட்டுமே, ஒஃபென்சிவ்காக மட்டுமே ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் வெளியாகி இருக்கிறது. நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் நம்முடைய எதிரி அப்படிங்கிற கான்செப்டை விட துருக்கி நம்முடைய எதிரியாக மாறுவார்கள் அப்படிங்கிற கான்செப்டை நோக்கி இஸ்ரேல் நகர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒட்டோமன் பேரரசனுடைய எஞ்சிய பகுதியாக இருக்கும் துருக்கி மீண்டும் ஒட்டோமன் பேரரசாக மாற வேண்டும் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் இஸ்ரேல் வர்சஸ் துருக்கியாக சம்பவம் வரும் அப்படின்னு சொல்கிற தகவல் தான் ரொம்ப பெரிய அளவில் உலக அரசியலில் பேசக்கூடிய ஒரு செய்தி. இது மட்டும் இல்லாமல் சிரியாவில் துருக்கியினுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகுவது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரானது, இஸ்ரேலுக்கு ஆபத்தானது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஜெர்மனி இன்னைக்கு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க, ஸ்பை. இந்த 3 பேருமே ஜெர்மனியினுடைய சில செய்திகளை சேகரிப்பதற்காக, குறிப்பாக சீனாவுக்காக சேகரிப்பதற்காக வந்தவர்கள் அப்படின்னும், அவங்கள கையும் களவுமாக நாங்கள் பிடிச்சிட்டோம், எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, அதனால் அந்த 3 பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. இந்த ஸ்பை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு புத்தகம் வாசித்த போது அந்த ஸ்பை எங்கேருந்துலாம் உருவாகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிங்கிறவரை பற்றிலாம் நம்ம வாசிச்சிருப்போம், படிச்சிருப்போம். அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிங்கிற அந்த மனுஷனே ஒரு ஸ்பை உளவாளியை வைத்திருந்தார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகுது. அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிங்கிறவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை நம்ம எடுத்து வாசிக்கும்போது அழுக்கான ஒரு நபரை அடிக்கடி இவர் சந்திப்பாராம். இந்த அழுக்கான நபரை அலெக்சாண்டர் எப்போதுமே சந்திப்பார் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியுமா. அதனால் அவருக்கு எதிராக, அலெக்சாண்டர் த கிரேட் அவர்களுக்கு எதிராக ஏதாவது பேச வேண்டும் அப்படின்னா இவர் எங்கெல்லாம் இருப்பாரோ அந்த சுவருக்கு பின்னாடி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை அந்த நபர் கேட்டுட்டு அலெக்சாண்டர் த கிரேட் அவர்களிடம் போய் சொல்லுவாங்களாம், இப்படிலாம் அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அலெக்சாண்டர் அவர்களும் இதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டார். சொல்லப்போனால் அலெக்சாண்டர் அவர்களுக்கு ஒரு பெரிய எண்ணம் இருந்தது, உலகத்தையே நம்முடைய கை பக்கம் அடக்கி விட வேண்டும். அதை பேர்ஷியாவை பிடிச்சிட்டோம், அடுத்ததாக இந்தியாவை பிடிச்சிட்டோம்னா நம்ம போர் வீரர்கள் எல்லாருக்குமே பணம், பொருள், பெண்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையுடன் இருந்தாராம். ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு அலெக்சாண்டர் அவருடைய போர்ப்படையை கொட்டி இங்கே பல இடங்களுக்கும் வர தொடங்கி. இந்த 2 வருடத்தில் அவருக்கு கீழே வேலை செய்த நபர்கள் எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டாங்க. நிறைய பேர் அவங்களுடைய குழந்தைகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் அவங்களுடைய மனைவியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, தாய் தந்தையினரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அலெக்சாண்டர் அவர்களுடைய காதுகளுக்கு இந்த ஸ்பை வழியாகத்தான் வந்தது. ஒருவேளை உங்களை கொன்று போட்டுட்டு அவங்க ஊருக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் த கிரேட் அவர்களிடம் இந்த ஸ்பை உளவாளி சொன்னதாக அந்த புத்தகத்தில் நான் வாசித்தேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்பை ஸ்டோரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருந்துச்சு. ஸோ ஸ்பை அப்படிங்கிறவங்க எல்லா இடங்களிலுமே பல வருடங்களாகவே இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கை. ஐநா சபை ஈரானுக்கு எதிராக இவ்வளோ நாள் நீங்கள் மரண தண்டனை எல்லாமே விதிச்சிட்டீங்க, ஒரு வருடம் இத்தனை பேருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்துட்டு இருந்தீங்க, இந்த கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறிடுச்சு. எனவே இந்த வருடம் 2025 நீங்கள் மரண தண்டனை அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்கு இந்த எச்சரிக்கை எப்படி அப்படிங்கிறத நமக்கே நல்லாவே தெரியும். கனடாவினுடைய லிபரல் பார்ட்டி ரொம்ப பெரிய அளவில் ஃபெயிலியராக மாறிடுச்சு. வெறும் 16% ஆதரவு மட்டும்தான் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய கட்சியான லிபரல் கட்சிக்கு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ ஸ்காட்லாந்து மற்றும் யூகே இந்த லிபரல்ஸ் எப்படி ஃபெயில் ஆனாங்க, அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேஸ் ஸ்டடி நடத்திட்டு இருக்காங்களாம். ஏன்னா நமக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாந்து யூகேல இருக்கக்கூடிய நபர்கள் நினைக்கிறார்கள். சதர்ன் கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ ஒரு இடத்துல இருக்குங்க, மொத்தம் 5 இடத்துல இந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மனிதர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் 5க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த தீ அப்படிங்கிறது 5 இடங்களில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2000க்கும் அதிகமான ஸ்ட்ரக்சர்ஸ், வீடுகள், மருத்துவமனைகள் இப்படின்னு சொல்கிற பல ஸ்ட்ரக்சர்ஸை தீ அப்படியே விழுங்கி விட்டதாக நம்ம புகைப்படத்தை எல்லாமே பார்க்கலாம். இப்படி தீ வருதே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ட்ரை லேண்ட் மற்றும் அதீத காற்று, ரொம்ப பெரிய அளவில் காற்று, 97 km/h அப்படிங்கிற அந்த ஸ்பீடில் வீசின காற்று தான் இந்த காட்டுத்தீக்கான காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ கிளைமேட் சேஞ்ச் காரணம் இல்லையான்னு பார்த்தா அதுவும் காரணம் தான். அதையும் தாண்டி பல காரணங்கள் இதற்கு சொல்லலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ 5 இடங்களில் காட்டுத்தீ அப்படிங்கிறது ரொம்ப விரைவாக பரவி வருகிறது அப்படின்னு சொல்லும்போது ஹாலிவுட் ஹில்ஸில் எல்லாமே மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
கிட்டத்தட்ட ஒரு 500 பில்லியன்லேருந்து 800 பில்லியன் அளவுக்கான இழப்புகளை இந்த காட்டுத்தீ ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே பயந்து நிற்கிறார்களாம். காரணம் என்னன்னா, இந்த காட்டுத்தீ 2000க்கும் அதிகமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தீயில கருகி விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே அந்த ஊரில் இன்சூர்டு செய்யப்பட்டது. அப்போ எல்லாருமே அவங்க கிளைம் பண்ண நினைப்பாங்கல்ல, அப்படி கிளைம் பண்ணும்போது இந்த பணத்தை எல்லாமே இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொடுத்து தானே ஆக வேண்டும். அந்த மாதிரியான பயம் எல்லாமே இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டுத்தீ வருடம் வந்தாலும் இந்த மாதிரி பெரிய ஒரு காட்டுத்தீயை 30 வருடங்களில் பார்த்ததே கிடையாது என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஒருவரை ஈரான் அரெஸ்ட் பண்ணாங்க. என்னப்பான்னு சொல்லி பார்த்தா, நீ ஸ்பை வேலையில் ஈடுபட்டிருக்க அப்படிங்கிறத அவங்களும் வச்ச குற்றச்சாட்டு. அந்த மனிதன் இப்போது இறந்து விட்டான் அப்படிங்கிற தகவலை ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஹாஸ்டேஜஸில் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார்கள். அந்த உடல் மீட்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ பல ஹாஸ்டேஜஸும் கொல்லப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைனா இறந்திருக்கலாம் அப்படிங்கிற பயம் வருவதால் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய உறவினர்களை இழந்தவர்கள், அவங்க உறவினர்கள் இதுவரையிலும் ஹாஸ்டேஜஸாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கண்டறிந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நைஜர் பகுதியில் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் காரணமாக கிட்டத்தட்ட 28க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிரியால அமெரிக்காவினுடைய படை நிலை நிற்க வேண்டும். அவங்க நிலை நின்றால் மட்டும்தான் அங்க பல விஷயங்களை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ சிரியால மறுபடியும் அமெரிக்க படைகள் நிலை நிற்க போகின்றன. சவுத் கொரியாவினுடைய பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது அவங்களுடைய எக்கனாமியை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒமான், இந்தியா 2 நாடுகளும் பெரிய அளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நாடுகள். 2 பேருமே மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இது நடந்தது என்றால் 2 நாட்டு உறவில் இது ஒரு மைல்ஸ்டோன் அப்படிங்கிற தகவலை ஒமான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஜேர்னலிஸ்ட் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஜாப்ல இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் தீவிரவாத அட்டாக். 2க்கும் நடுவே எப்படி ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியுடன் வாழ்ந்து வருகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. துருக்கி மற்றும் குர்தின போராளிகளுக்கான அந்த யுத்தம் இன்றும் தொடர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் பாலஸ்தீனியர்கள் 46,000க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய அயத்தலா அவர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முடித்து விடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை மைக் போம்பியோ அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு மலேசியாவில் இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போது கடனாளியாக மாறிவிட்டார்கள் என்கிற தகவலை மலேசியாவினுடைய ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. நாட் ஒன்லி மலேசியா, இந்தியாவில், தமிழ்நாட்டில் நாம் யாராவது பை நவ் பே லேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. லெபனனுடைய புதிய பிரசிடென்டாக ஜோசப் ஆவன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பல நாட்டு தலைவர்களும் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள். ஜெர்மனியுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எலெக்ஷன் வருதில்ல, அதுக்கான கேம்பெயினிங் நடத்தும் போது அவருக்கு எதிராக கேக்கை வச்சு அடிச்சிருக்காங்க அங்க இருந்த ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள். மியான்மர்ல இன்னைக்கு அவங்க நாட்டு மக்கள் மீது அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி குண்டுகளை வீசியிருக்கிறார். இதனால பல நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலா ஏகப்பட்ட செய்தியை பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் வாசித்த புக் அப்படிங்கிறது இதுதான், டெரி டியரிஸ் டெரிபிள் ட்ரூ ஸ்பை ஸ்டோரிஸ். இவருடைய நிறைய புத்தகங்கள் இருக்குது. இதே மாதிரி லேக்ஸ் கணக்கான புத்தகங்கள், நான் சும்மா சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன், இதே மாதிரி லட்சக்கணக்கான புத்தகங்கள் கிட்ஸ் பெஸ்டியில் சீக்கிரம் விற்பனைக்கு வரும். ஒவ்வொரு வாரமும் ஒரு 20லேருந்து 30 புக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஒவ்வொரு புக்கு தான் இருக்கும், 1 இல்லாட்டி 2 புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும். ரொம்ப ரேர் கலெக்ஷன், விலை குறைவாக, சூப்பரான குவாலிட்டியுடன் கிட்ஸ் பெஸ்டில் நீங்கள் வாங்கலாம். இதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக கிட்ஸ் பெஸ்டிக்கான ஒரு புக் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புது புக் வரும்போது அங்கே தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை ஜாயின் பண்ணால் அந்த புது புக்கு உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சாதாரணமாக சொல்லலைங்க, வீட்டுக்கு ஒரு லைப்ரரி அப்படிங்கிறது நம்முடைய கான்செப்ட். அந்த லைப்ரரிக்கு தேவையான புத்தகங்கள் கிட்ஸ் பெஸ்டிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரையிலும். இந்த 2000 ரூபாயின்னு சொல்கிற இந்த புத்தகம் வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்பட்டது ஒரு 8000 ரூபா, 10,000 ரூபா அந்த லெவலுக்குலாம் விற்பனை செய்யப்பட்ட ஒரு கூட்டம் புத்தகங்களாக இருக்கும். அதை நம்ம ரொம்ப விலை கம்மியாக கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.